ஒட்டணும் ஒன்னோட ஒன்று. பேக்வேர்ட் 1 2 3 4 5 6. அப்புறம் கையை எப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. இந்த கையை எப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் வந்து 1 2 3 4 5 6. அப்புறம் touch your toe, opposite leg, opposite hand. 1 2 3 4 5 6. Okay. Next hip. 1 2 3 4 5 6. Other side. 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் நீ அப்படி கையில் வந்து பிடிச்சுங்க. நீல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Opposite. 1 2 3 4 5 6 7 8 9 10. Then sitting on the chair. Oh sorry, இன்னொரு 10 இருக்கு. 11 12 13 14 15 16 17 18 19 and 20. Okay, sitting on the chair. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் கையை அப்படி பின்னாடி கொண்டு போங்க. கொண்டு போய் தலையை நல்லா பின்னாடி நல்லா சாய்ச்சிக்கிட்டு கையை நல்லா தூக்கணும். தலையை எவ்வளோக்கு எவ்வளோ சாய்க்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோத்தையும் கை தூக்கம் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. One more. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்புறம் ஹீல் வாக். முதல்ல பாதம் ஃபர்ஸ்ட் வந்து டோ வாக். டோவில் நல்லா நடங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்தீங்கன்னா நீ பெயின்லாம் வரவே வராது. ஏன்னா நீ ஜாயிண்ட் எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணும்.
அடுத்தது ஹீல் வாக். விழுந்துடாதீங்க. One more time. பேக்ல போயில திரும்பி பார்க்காம போங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். திரும்பி பார்க்காம அப்படியே பேக்ல போனீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் நல்லா வந்துடும். அது ஓகே. நெக்ஸ்ட் மேட் எடுத்துக்கங்க. தம்பி இந்த மியூட்ல தான் இருக்காங்களோ? ஹலோ, ஹலோ தம்பி, நான் வேணா போன்ல கூப்பிடுறேன். என்னது என்ன ஆச்சு வேணும்? என்ன பண்ணணும்? அத பின் பண்ணணுமா? என்னுடைய பிக்சரை அது வர மாட்டேங்குது. நம்ம பண்ண வரல. அவங்க பண்ணாதான் வருது. இந்த ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி நான் ட்ரை பண்ணேன். எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. எங்களுக்கு பின் பண்ண வரலையே. என்னுடைய பிக்சர் அது அவங்களோட இதுல தான் லாகின் பண்ணிட்டாங்க. அவங்க லாகின் பண்றதுனால அது அவங்களுக்கு தான் வருது. இந்த பின் பண்றது வர மாட்டேங்குது. அவங்க மியூட்ல இல்ல, சும்மா இருக்காங்களா? போன் பண்ணும். இல்ல நான் பண்றேன். ஆக்சுவலி நான் அந்த லாகின் பண்ணிட்டேன் அவங்களோடதுல. பண்ணு. இப்ப வந்துச்சா? Thank you ma. Thank you. ஓகே. தம்பி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. தேங்க்யூ. நீங்க காலையில ஸ்டார்ட் பண்ணல காலையில நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பின் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. Okay. Okay. Lie on your back. ஃபர்ஸ்ட் வந்து 2 லெக்கையும் தூக்குறீங்க. தூக்கிட்டு கால் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். முழங்கால் வளையப்படாது. ஓகே, இது வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு கால் மட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. இப்போ அடுத்த காலு 1 2 3 4 5 6 7 8 9 10.
இப்போ இந்த முழங்கால வந்து நல்லா இப்படி மேலே தூக்குறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ இந்த காலு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Next, இப்படி கால 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்புறம் பிரிட்ஜு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இப்படி காலை வந்து இந்த பக்கம் இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் இப்படி சைடில் படுத்துக்கிட்டு இப்படி காலை மேலே தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. இப்போ இந்த பக்கம் திரும்பிக்கிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ பாதம் ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு ஃப்ரண்டில் 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் ஒரு கால் மேலே ஒரு காலை போட்டு நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து லெஃப்டில் இருக்கணும். 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த காலத்துக்கு இந்த காலை மேலே போட்டுக்குங்க. 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த காலை மேலே இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5. நல்ல இடுப்பையும் அந்த இதே ஆப்போசிட்ல திருப்பணும். திருப்பினா அந்த இடுப்பு வந்து அப்படி நல்லா புளியிற மாதிரி வரணும். அப்பதான் 1, 2, 3, 4, 5. ஓகே. நீங்க இப்போ டர்ன் ஆன் யுவர் ஸ்டமக்.
வயிற்றுல படுத்துக்குங்க. ஸ்டமக்கில் படுத்துக்கிட்டு காலை வந்து இப்படி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் புஜங்காசனம். கை எப்படி நல்லா இப்படி கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கால் 2 இப்படி இருக்கணும், நல்லா இப்படி இருக்கணும். தலை நல்லா பேக்கில் போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். கான்ஸ்டிபேஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 கப்பு தண்ணியை குடிச்சிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் போயிருங்கிறாங்க. நல்லா பாத்ரூம் வருமா. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. One more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ளஸ் ஆல்சோ நம்ம ஸ்டமக் மசிலையும் நல்லா புல் பண்ணுது. பேக்குக்கும் ரொம்ப நல்லது. பேக்குக்கு ஸ்டமக்குக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். ஓகே, அடுத்தது படுத்துக்கிறீங்க. ஸ்டமக் வந்து அடியில் இருக்கணும். செஸ்ட்டு பட் எல்லா பாகமும் தூக்கி இருக்கணும். தொடையும் தூக்கி இருக்கணும், காலும் தூக்கி இருக்கணும், கை எல்லாமே தூக்கி இருக்கணும். வயிறு மட்டும்தான் தரையை தொட்டுக்கிட்டு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. One more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்போ கையை ஊனிக்கிட்டு ஹோல் பாடியும் தூக்குறீங்க. டோ மட்டும்தான் தரையில் இருக்கணும். அப்புறம் முழங்கை இருக்கும். ரெடி? பட்டக்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பட்டக்ஸ் கீழே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. One more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ். காலெல்லாம் அப்படி தட்டி விட்டுருங்க நல்லா. ஓகே, தென் நீங்கள் முழங்கால் இப்படி திருப்பினீங்க. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. அப்புறம் முட்டியில் நின்றுக்கிறீங்க. முழங்காலில் ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஹேண்டு லெக் ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ரெண்டுமே ஆப்போசிட். 1 2 3 4 5 6 7 8 9
10. அப்புறம் இந்த காலை இப்படி ஃப்ரண்ட்ல கொண்டுக்கிட்டு வாங்க. இப்படி முட்டி இப்படி வச்சுக்கிட்டு கை ரெண்டையும் இப்படி தூக்கி கழுத்தை வந்து நல்ல பேக்ல வளைக்கணும். 1 2 3 4 5 6 விழுந்துடாதீங்க. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ அடுத்த முழங்கால் இப்படி வச்சுக்கிட்டு கை அப்படி நல்லா குப்பிச்சுக்கணும். குப்பிச்சுக்கிட்டு கழுத்து வந்து பேக்ல போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 and 20. அப்புறம் கழுத்தை அப்படி பேக்ல கொண்டு போங்க. கழுத்துல பேக்ல கொண்டு போய் இந்த டோவை வந்து இத குதிய வந்து தொடணும். தொட ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்படி இப்படி தொடனா இப்படி தொடலாம். இப்படி தொட்டு கூட இப்படி பண்ணலாம். பட் அது நம்ம சீட் பண்ற மாதிரி இப்படி பண்ணி தான் பண்ணணும். இப்படி பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேக்கை வந்து நல்லா வளைக்கிறோம் பின்னாடி. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே, அடுத்தது பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைக்கு இந்த கால் ரெண்டு இப்படி சேர்த்து இருக்கணும். குதி ரெண்டும் இப்படி இருக்கணும். இந்த பாதம் ரெண்டு ஒன்னோட ஒன்று இருக்கணும். இப்படி இந்த காலை எவ்வளவு தூரம் நீங்க கிட்டக்க கொண்டு வரீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. 1 2 3 4 5 6 7 8 9. முட்டி ரெண்டு மோதணுமாச்சு? என்னமா? அது முட்டி ரெண்டும் கைய வச்சு மோதணுமா? இல்ல மோத வேண்டாம். இப்படி கையால இப்படி அதுக்கு ஷேக் பண்ற முட்டியை இழுத்தா பட்டர்ஃப்ளை வந்து காலு கீழே இருக்கணும்ல ஆச்சி. இல்ல இது ஒரு அதுவும் அப்படி இருக்கலாம், இதுவும் இப்படி உங்களால இருக்க முடியும். அப்படி இருக்கலாம். இது வந்து ஒரு விதமான butterfly. சொல்லி கொடுத்தாங்க. கால் வந்து கீழே இருக்கிற மாதிரி. இந்த என்ன இப்படி வச்சுக்கிட்டா அப்படியா? ஓ, அப்படி பண்ணுங்க. இதுவும் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இது வந்து இப்படி பண்ணீங்கன்னா அந்த ஹிப் ஜாயின் வந்து நல்லா உங்களுக்கு அப்படியே சுத்தி வரும். நல்லா மூவ்மெண்ட் போயிட்டு வரும். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா காது ரெண்டு அந்த பாதம் ரெண்டு ஒட்டி இருக்கணும். இந்த இது மட்டும் இப்படி பிடிச்சு முழங்கால பிடிச்சு இப்படி ஆட்டுனீங்கன்னா அந்த ஜாயின்ல இருக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக. ஓகே, அடுத்தது ரிலாக்ஸ். ஓகே, அப்படி ஃபிளாட்டா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்து தொட மட்டும்தான் ஆடும். அந்த ஹிப்புடைய ஜாயின் வந்து சுத்தாது. ஓகே ஓகே ஓகே. அதுக்காக அப்படியும் பண்ணலாம். அதுவும் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இதுவும் பட்டர்ஃப்ளை தான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டூயிங் பிரீத்திங்.
ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஓங்கார போடுறீங்க. இன்ஹேல் பண்ணல ஸ்டமக் வந்து வெளியே வரணும். 6 டைம் பண்றோம். ஓகே. கையை வந்து நீங்க சின்முத்ராயிலும் வச்சுக்கலாம், இல்லை இப்படியும் வச்சு, இது வந்து பைரவ முத்ரான்னு சொல்லுவாங்க. இப்படியும் வச்சுக்கலாம், 1 by 1 இப்படியும் சின்முத்ராவிலும் வச்சுக்கலாம். One more time. நெக்ஸ்ட் வந்து கட்டை வரலால ரைட் மூக்க முடிக்கிறீங்க, லெஃப்ட் மூக்கு வெளியே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம். நேத்து நான் சொன்னது யாரும் பண்ணி பாத்தீங்களா? போனை வச்சுக்கிட்டு எத்தனை தடவை பிரீத் பண்றீங்கன்னு பண்ணி பாத்தீங்களா? இல்ல உங்க பிரீத் எத்தனை தடவை போகுது ஒரு நிமிஷத்துக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னல, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிங்க. இன்ஹேல் பண்ணிக்கின்னு ஒரு எக்ஸாம்பிள், இன்ஹேல் பண்ணிக்கின்னு உங்க போனை ஆன் பண்ணிக்கிங்க. நீங்க மூக்க அடைச்சுக்கலாம், இல்ல உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருந்தா மூக்க அடைச்சுக்காமே அந்த காத்தை உள்ள வயித்துக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் எக்ஸேல் பண்ணுங்க. அது எவ்வளவு நேரம் உங்களால ஹோல்டு பண்ண முடியுதுன்னு அந்த போன்ல பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு நீங்க எத்தனை தடவை அந்த மாதிரி போயிட்டு வர்றீங்க. 2-3 டைம்ஸ் வந்தீங்கன்னா நீங்க ஒரு லங் இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்படி அதை பாருங்க சும்மா போனை. ஃபார் எக்ஸாம்பிள் போன்ல வந்து 6:55 ஆகுது. 6:55க்கு ஆரம்பிக்கிறீங்க கரெக்டா. ஒரு நிமிஷம் கரெக்டா, ஒரு நிமிஷம் தான். 6:56க்கு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க எத்தனை தடவை பிரீத் போயிட்டு உள்ள போயிட்டு வருதுன்னு அதை டெஸ்ட் பண்ணுங்க. அது நல்லா ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் லங்குக்கு. அது நார்மலா ஹோல்ட் பண்ணாம பிரீத் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணனும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் இன்ஹேலிங். இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ற, அதானே டெஸ்டே உனக்கு. எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றோம்? ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் உன்னால முடியலைன்னா யூ கேன் பிரீத் அவுட். அப்புறம் திரும்ப அது இன்னும் ஒரு நிமிஷம் முடியல அப்படின்னா திரும்ப இன்ஹேல், திரும்ப பிரீத் அவுட். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ எத்தனை தடவை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்றேங்கிறத மட்டும் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க நாளைக்கு. ஒரே ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு எல்லாம், ஒரு நிமிஷம் தான். இப்போ 1 or 2 டைம் பண்ணீங்கன்னா உங்க லங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். சில பேருக்கு வந்து பிகினிங்ல வந்து நம்ம 16 தடவை பண்றோமா ஒரு நிமிஷத்துக்கு, நார்மலா வந்து 16 தடவை பண்றோமா. இந்த மாதிரி பிரீத் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது குறைஞ்சிருமா. அது ஆச்சி ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும். எப்ப நமக்கு முடியலையோ அப்பதான் எக்ஸேல் பண்ணணும். ஆமா அப்பதான் எக்ஸேல் பண்ணணும். அதாச்சும் நீ பக்கத்துல போனையும் வச்சுக்கீங்க, டெஸ்ட் பண்றாங்க. இது டெஸ்ட் தானே. சரி, எக்ஸேல் பண்ணுங்க. உங்களால ஒரு நிமிஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி எக்ஸேல் பண்ண முடிஞ்சுன்னா யூ ஆர் நம்பர் 1. வெரி குட். உங்க லங் இஸ் ரொம்ப நம்பர் 1. ஆனா அப்படி முடியாது பிகினிங்ல. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஆச்சு இருக்கணும்ங்கறீங்க? நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப். ஒருத்தருக்கு தான் இவ்வளவுதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுடைய லங்க் எவ்வளவு கெப்பாசிட்டின்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆனா அவங்க வந்து எவ்வளவு இருந்தா பெஸ்ட்ங்கறீங்க? அது வந்து 1 2 இருந்தா பெஸ்ட். 2 அல்லது 3 இருந்தா 2 3 இருந்தா தான் பெஸ்ட். அது உடனே வராது. பிராக்டிஸ் பண்ண யூ கேன் நல்லா லங்க் வந்துரும். அது வந்து நம்ம அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறோம் பாருங்க கொலஸ்ட்ரால்ல. அது வந்து இந்த HDL சொல்லி குட் கொலஸ்ட்ரால் வரும்ல. நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய குட் கொலஸ்ட்ரால்
டாப்ல இருக்கும். 75 தான் மேக்ஸிமம் குட் கொலஸ்ட்ராலுக்கு. அந்த இப்படி நீங்க பண்ணி எனக்கெல்லாம் 73 இருக்கு குட் கொலஸ்ட்ரால். நீங்க டாக்டர் கேட்கணும். நீங்க டாக்டரை கேட்டு என்னுடைய குட் கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு? சும்மா ஆனா இந்தியாவுல டாக்டர்கள்லாம் சொல்லவே மாட்டாங்க. எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு தடவை நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, "ஏம்மா நீ டாக்டரா நான் டாக்டரான்னு?" என்னை கேட்டாரு அவரு. ஆமா. ஒரு டாக்டர், நான் டாக்டர் பேர் சொல்ல இஷ்டப்படல. ஆனா இந்த ஊர்ல இருக்க டாக்டர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணித்தான் ஆகணும் அவங்க. சட்டம், இந்த ஊர் சட்டம். நல்லா சொல்லுவாங்க. அதனால நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து போகையில டாக்டர்ட்ட என்னுடைய குட் கொலஸ்ட்ரால் எவ்வளவு டாக்டர் இருக்கு அப்படின்னு கேளுங்க. அவரு ரொம்ப ரொம்ப மினிமம் வந்து 40, 35 தான் மினிமம். அதுக்கு கீழே ரொம்ப இருந்ததுன்னா உங்க லங்க் வந்து நல்லாவே இல்லைன்னு அர்த்தம். லங்க் வந்து பத்தல, உங்களுக்கு பிரீத்திங் வச்சு பத்தல. 40க்கு மேல இருந்தா நீங்க ஓகே. எல்லாருக்கும் 40க்கு மேல தான் இருக்கும். 40, 45 அப்படிதான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. நீங்க இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ண உங்களுக்கு இந்த குட் கொலஸ்ட்ரால் HDL நல்லா ஹைல இருக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு வேணாலும் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் a வெரி குட் அது. ஓகே, நவ் நம்ம வந்து இப்ப இந்த மூக்கு சொன்னது 2 மூக்கு வழியாவும் தானே ஆச்சு. மூச்சை இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்றீங்க. என்னம்மா? 2 மூக்கு வழியா தானே. இப்ப ரெண்டு நீங்க மூச்சு ஆமா. இழுத்து ஹோல்ட் 2 மூக்கு வழியா தானே மூச்சு ஃபர்ஸ்ட் இழுக்கணும். வந்து இன்ஹேல் பண்றீங்கம்மா. ஃபுல்லா. ஃபுல்லா இன்ஹேல் பண்ணிட்டு உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா மூக்க அடைச்சுக்காமே நீ ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது இல்ல ஓகே. உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா மூக்க அடைச்சுக்க. மூக்க அடைச்சுக்குன்னு ஹோல்ட் பண்ணிக்க. ஓகே. அப்ப நான்லாம் மூக்க அடைச்சுக்காமே ஹோல்ட் பண்ணிக்குவேன். எனக்கு தெரியுது நான் பிரீத் பண்ணலேன்னு எனக்கு தெரியும். வெளியில விடலேன்னு எனக்கு தெரியும். நான் பண்ணுவேன். உன்னால பண்ண முடியலைன்னா நீ மூக்க 2 இப்படி அடைச்சுக்கிட்டு அப்படி பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு நேரம் இருக்குன்னு பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணுங்க. அப்படி நீங்க சும்மா டிவிக்கு எதுக்கார உட்கார்ந்துக்கலாம் இப்படி பண்ணி பாத்தீங்கன்னா உங்க லங் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். யூ பிகம் வெரி ஸ்ட்ராங் லங். ஓகே, ஓகே ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து கட்ட விரலால மூக்க மூடிக்குங்க. ரைட் மூக்க மூடிக்கிட்டு லெஃப்ட் நாக்கு வெளியே லெஃப்ட் நோஸ் வெளியே உள்ள இழுங்க. இன் அண்ட் அவுட் 3 times. One, two, three. இப்ப இந்த லெஃப்ட் வெளியே இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். லெஃப்ட் மூக்க வந்து மோதிர விரலால அடைச்சுக்கணும். எப்போதும் நீ இன்ஹேல் பண்ணல ஸ்டமக் வந்து வெளியே வரணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த டெஸ்ட் பண்ணையில கூட உங்க ஸ்டமக் வந்து பலூன் மாதிரி இருக்கணும். நீங்க காத்த உள்ள விட்டுக்கிட்டு தான் அந்த டெஸ்ட் பண்றீங்க. வயிறு அமுங்கி இருக்கக்கூடாது. காத்து நல்லா கும்முன்னு வயிற்றுக்குள்ள இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சந்திர நாடி சூரிய நாடி. 2 கவுண்ட்டுக்கு வந்து இன்ஹேல் லெஃப்ட் மூக்கு வழிய, 8 கவுண்ட்டுக்கு 2 மூக்கையும் மூடிக்கிறீங்க. அப்புறம் 4 கவுண்ட்டுக்கு ரைட் வெளியே விடுறீங்க. அப்புறம் 2 கவுண்ட்டுக்கு ரைட் வெளியே உள்ள இழுக்கிறீங்க. 8 கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்றீங்க. 4 கவுண்ட்டுக்கு லெஃப்ட் வெளியே விடுறீங்க. இது 1 ரவுண்ட். இது மாதிரி நம்ம 5 ரவுண்ட் பண்றோம். ரெடி, கோ.
Second round. Third round. Fourth round. Fifth round. Final round. Okay. நீங்க லங்கு நல்லா இருந்தா தான் உங்களால நல்லா மூச்சு இறைக்காம வேலை பார்க்க முடியும், நல்லா நடக்க முடியும். இந்த படி ஏறையெல்லாம் உங்களுக்கு பிகாஸ் உங்க லங்கு தான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது கெப்பாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேருதண்டா. கட்டை வரல் இப்படி இருக்கணும். நல்லா இன்ஹேல் பண்றீங்க, மேல போயிட்டு எக்ஸேல் பண்ணையில கீழே வர்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு லைன் எக்ஸசைஸ். நல்லா பிரீத் உள்ள இன்ஹேல் பண்றீங்க, எக்ஸேலும் போது டங்கு வெளியே வரணும், கண்ணு மேல போகணும். செகண்ட் டைம். One more time. Okay. Next, kanna mangi. ஓகே, நெக்ஸ்ட் பிரம்ம முராரி. கட்டை விரலால காதை நல்லா அடைச்சுக்கணும், வெளியில எந்த சத்தமும் கேட்கப்படாது. நல்லா கட்டை விரல வச்சு இந்த காதுடைய இந்த மடல் மாதிரி வெளியே இருக்கணும், அதை நல்லா அடைச்சிக்கிட்டு இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணையில பேர்டு ரீங்காரம் பண்ற மாதிரி அப்படி தொண்டை வழியே வரணும் சத்தம்.
ரிலாக்ஸ். இப்ப முத்திரை. இது வந்து நீர் முத்திரை. சுண்டு விரலும் கட்டை விரலும். அடுத்தது மண் முத்திரை, பிருத்திவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. பிருத்திவி முத்திரை, மண் முத்திரை ரெண்டும் ஒண்ணுதான். அதாச்சும் மோதிர விரலும் கட்டை விரலும். அடுத்தது ஆகாய முத்திரை, நடு விரலும் கட்டை விரலும். இந்த ஆகாய முத்திரை பண்ணா சில பேருக்கு வந்து காதுல எல்லாம் ஏதோ சவுண்டு கேக்குது, ரீங்கார மாதிரி கேக்குதுன்னா இந்த ஆகாய முத்திரை பண்ணா அந்த சத்தம் கேட்காது அப்படின்னு சொல்றாங்க. ரீங்கார சவுண்டு ஒரு 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா போதும். அடுத்தது இது காற்று முத்திரை. இது சின்முத்திரைன்னு சொல்றோம், வாயு. இந்த விரல் வந்து வாயு, காற்று தான். ஓகே. இதை இப்படி மடக்கி இப்படி வச்சு இதை கட்டை விரலால நல்லா அமுக்கிக்கிட்டு ஹோல் இருக்கப்படாது. இது வந்து வாயு முத்திரை. இதான் வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் கட்டை விரலுடைய அடி பாகத்துல இப்படி இருக்கணும். நல்லா இந்த கட்டை விரலால நல்லா அமுக்கணும். அமுக்கினா தான் அந்த ஹோல் இருக்காது, இல்லாட்டி ஒரு ரவுண்டா ஹோல் இருக்கும். இது 24 hours நீங்க போடலாம். இது ரொம்ப நல்ல முத்திரை. ஓகே. இது வந்து வாயு முத்திரை. நேத்து அவங்க கேட்டாங்க களி முத்திரையும் வாயு முத்திரையும் ஒண்ணான்னு. களி முத்திரைக்கு வந்து நீங்க உங்க தம்ப வந்து இந்த மோதிர விரலுக்கு அடியில இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அதான் கழிவு முத்திரை. மோதிர விரலுக்கு அடியில கட்டை விரலுடைய நுனி பாகத்தை வச்சுக்கணும். இது பண்ணா உடம்புடைய எல்லா கழிவும் போயிடும். 10 நிமிஷம். ஆனா காலையில பண்ணணும், ஏர்லி மார்னிங் பண்ணணும். இல்லைன்னா நீங்க பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப் உடம்புல கழிவெல்லாம் பிறக்கும். மத்தியானம் காலையில நடுவுல எல்லாம் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு இதை பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா உங்க சாப்பாடெல்லாம் உங்களுக்கு வெளியில போயிடும், உடம்புல தங்காது. அதுக்காக தான் இது ஒன்லி இந்த மார்னிங் அல்லது அட் நைட். யூ கேன் டு அட் நைட் பிஃபோர் யூ கோ டு பெட். அடுத்தது பிராண முத்திரை. மோதிர விரலும் சுண்டு விரலும் கட்டை விரல் நுனியோட இருக்கணும். பிராண முத்திரை பிராண சக்தியை கொடுக்கும் உடம்புக்கு. நல்ல நம்பர் 1 முத்திரை. மத்த முத்திரையெல்லாம் போட நேரம் இருக்கா என்னமோ உங்களுக்கு. வாயு முத்திரையும் பிராண முத்திரையும் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒன்னொன்னு 5 நிமிஷம், அட்லீஸ்ட் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணணும். பிராண முத்திரையெல்லாம் 10 நிமிஷம் பண்ணாதான் எஃபெக்ட் தெரியும். பிராண முத்திரை. இது இருதய முத்திரை. இது அவங்கவுங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கவங்க போட்டுக்கலாம். பிளட் பிரஷர் கூட இருக்கவங்க, சாரி பிளட் பிரஷர் முத்திரை. இது பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் யாருக்கு பிளட் பிரஷர் இருக்கோ அவங்க மட்டும் போட்டுக்கலாம். இதெல்லாம் எவ்ரிடே எல்லாரும் போடணுங்கிறது இல்லை. இந்த பிராண முத்திரை வாயு முத்திரை தான் எல்லாரும் போடலாம், யாரு வேணாலும் போடலாம். அது ரெண்டும். இது வந்து ஹை, இது வந்து லோ. அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இருதய முத்திரை வந்து இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலுடைய அடியில் இப்படி வைக்கிறீங்க. வாயு முத்திரைக்கு இதை அமுக்கிக்கிறோம், கட்டை விரல் அமுக்கி ஹோல் இல்லாம பண்ணிக்கிறோம். இதுக்கு ஜஸ்ட் சும்மா அடியில வச்சுட்டு இந்த கட்டை விரல் நுனியும் இது ரெண்டு, இது ஹோல் இருக்கலாம், பின்னாடி ஹோல் இருந்தா அது பரவாயில்ல, இப்படி பிடிச்சுக்கணும். ஹோல் இருக்கத்தான் செய்யும், அது இருந்தா பரவாயில்ல. ஒன்னோட ஒன்று டச் இருக்கணும். கட்டை விரலும் நடு விரல் மோதிர விரல் சுண்டு விரல் நீட்டி இருக்கணும். இது வந்து இருதய முத்திரை, ஹார்ட் முத்திரை. நம்பர் 1 முத்திரை இருதயத்துக்கு. ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கவங்க இதை பண்ணலாம். யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்கவுங்க அந்த முத்திரையை போடலாம். எல்லாரும் எல்லா முத்திரையும் சும்மா தெரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன் நான். அடுத்தது மூட்டு வலிக்கு உள்ள முத்திரை, சந்தி முத்திரை. லெஃப்ட் ஹேண்ட்ல நடு விரல் கட்டை விரல், ரைட் ஹேண்ட்ல மோதிர விரல் கட்டை விரல். இது வந்து எல்லா ஜாயிண்டில் உள்ள பெயினையும் எடுக்கும். சந்தி முத்திரை. தோள்பட்டை ஜாயினு, முழங்காலு, இடுப்பு எல்லாத்துக்கும் கேட்கும். நம்ம இந்த இப்படி பண்ணணும் இல்லையா ஒரு எக்ஸசைஸ், அதுக்கு பேர் கணேச முத்திரை. நம்ம பண்ணணும் இல்லையா ஹேண்ட்ல இப்படி பண்ணணும் இல்லையா மாத்தி மாத்தி, அது வந்து இந்த ஷோல்டர் உள்ள இந்த ஜாயினுக்கு ரொம்ப அதுக்கு பேரே கணேச முத்திரை தான். அது ஒன் ஆஃப் முத்திரையில சேர்ந்தது அது. அதனாலதான் அது தினம் நம்ம பண்றோம் எவ்ரிடே. அது ஷோல்டருடைய ஜாயிண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அது. அடுத்தது இது ஸ்லீப்பிங் முத்திரை. லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சின் முத்திரை வச்சுக்கிறோம்ல, சின் முத்திரை தான். இது நீர் முத்திரை. இந்த கையில நீர் முத்திரை. இது தூக்கத்துக்குள்ள முத்திரை.
தூக்கம் வரலைன்னா இந்த முத்திரையை எப்படியும் போட்டுக்குங்க. மாத்திரையெல்லாம் எடுக்காதீங்க. தூக்கம் மாத்திரை எடுத்து பழகுனீங்கன்னா அப்புறம் மாத்திரை எடுக்கிற மாதிரியே தான் வரும். ஸோ இதெல்லாம் பழகுனீங்கன்னா அப்புறம் 2-3 நாள்ல இதுக்கே நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. நல்லா வந்துரும். அடுத்தது சிறுநீரக முத்திரை. இந்த நடுவிரலும் மோதிர விரலும் கட்டை விரலும் இப்படி இருக்கணும். நம்ம பிடிச்சுக்கிறோம். பிருத்திவி முத்திரை, மண் முத்திரை போடுறோம்ல, மண் முத்திரை போட்டுட்டு ஒரு கையில தான் போடணும், லெஃப்ட் ஹேண்டில். ரைட் ஹேண்டில் உள்ள கட்டை விரல் இந்த முத்திரைக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவில் இப்படி போய் உள்ளங்கையை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சுக்கணும். இது சிறுநீரக முத்திரை. சிறுநீரகத்துல கல் இருந்தாலும் சரி, அல்லது கிரியேட்டிவ், இந்த யூரியா இருந்தா யூரியா, புரோட்டீன் உங்களுக்கு லீக் ஆனா, யூரியா லீக் ஆனா, டாக்டர் சொல்லுவாங்களே யூரியா இருக்கு உங்களுக்கு, ரொம்ப புரோட்டீன் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இங்க சொல்லுவாங்க, அங்கெல்லாம் சொல்றாங்களா என்னத்துல டாக்டர் டக்கு டக்குன்னு மருந்தத்தை எழுதி கொடுப்பாரு. என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கெல்லாம் ரிசல்ட்டை பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்துட்டு போங்கம்மான்டுவாங்க. இங்க கேட்கணும், என்னுடைய இதுல என்ன டாக்டர் இருக்கு, யூரியா இருக்கா அப்படி கேட்டா சில டாக்டருக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்தியாவில். நீங்க கேளுங்க என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இப்படி அதுக்கு ப்ராப்ளம்னா நீங்க இந்த முத்திரையை போடுங்க. கிட்னில இப்படி பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து கிட்னி முத்திரை இப்படி இருக்கணும். ஓகே, இது சுரபி முத்திரை. நேற்று சொல்லி கொடுத்த இல்லையா சுரபி முத்திரை? ஆப்போசிட் சுண்டு விரலும் மோதிர விரலும் இதுல வந்து ஆப்போசிட் விரல் ஆப்போசிட் ஹேண்ட் இப்படி இருக்கணும். இது பேர் சுரபி முத்திரை. நான் பிக்சர் அனுப்பியிருந்தேன் நேற்று, படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். வருதா சுரபி முத்திரை? ஓகே, அந்த இது முத்திரை போட்டு பாத்தீங்களா? ருது முத்திரையை போட்டு பாத்தீங்களா? கர்ப்பப்பைக்குள்ள முத்திரை யாராச்சும் யாருக்கு ப்ராப்ளமோ? கர்ப்பப்பைக்குன்னு ஒரு முத்திரை யாரோ கேட்டிருந்தீங்க. கர்ப்பப்பையில எனக்கு நீர் கட்டி இருக்கு, அது போறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்க. அந்த முத்திரை போட்டீங்கன்னா கர்ப்பப்பையில நீர் கட்டி போயிடும். ருது முத்திரைன்னு போட்டிருந்தேன், பிக்சர் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அல்லது உங்களுக்கு பீரியட் ஆகும்போது வயிற்ற வலிச்சாலும், அல்லது பீரியட் ரொம்ப ஓவர் பீரியடு, அல்லது உங்களுக்கு வராம இருக்கு, அதுக்கெல்லாம் அந்த முத்திரை போடணும். கர்ப்பப்பை முத்திரை போடணும். அதுக்கு இதுதான், இதுக்கு பேரு சுரபி முத்திரை. இதுவும் நல்ல முத்திரை, இப்படி போட்டுக்கலாம். இது நல்ல எனர்ஜி கொடுக்கும் சுரபி முத்திரை. ஓகே, நம்ம தியானத்துக்கு போறோம். உங்களுக்கு ஸ்பெஷலா வேற எதுக்கும் முத்திரை வேணும்னா சொல்லுங்க, நான் அதை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு எந்த பார்ட்ஸுக்கு வேணும்னா. ஏன்னா எல்லாரும் பண்றது இதுக்குதான், நம்ம ரெகுலரா பண்ற முத்திரையை தான் நான் சொல்றேன். ரெகுலரா மோஸ்ட் பீப்புள் காமன் ப்ராப்ளம் உள்ளதுக்கு. சில பேருக்கு சில ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லையா? அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள முத்திரையை நான் சொல்றேன், உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன் நாளைக்கு. பிராண முத்திரை, வாயு முத்திரை அது எல்லாரும் எப்ப வேணாலும் போடலாம். ஆனா பிராண முத்திரை சாப்பிட்டு நீங்க 1 மணி நேரம் கழிச்சு தான் போடணும். வாயு முத்திரை எப்ப வேணாலும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். சாப்பிட்டு 5 நிமிஷம்லயே போட்டுக்கிட்டு இருக்கலாம். நல்ல எஃபெக்ட் இருக்கும் அதெல்லாம் போட்டீங்கன்னா. ஓகே, முத்திரையெல்லாம் உட்கார்ந்துட்டு தான் போடணும்ல? ஆமா, ஆனா வாயு முத்திரை மட்டும் நடந்துகிட்டே பண்ணலாம், நடக்கும்போது பண்ணலாம். இங்க வாயு முத்திரை இருக்குல்ல, நீங்க நடக்கும்போது பண்ணலாம். என்ன நடந்துகிட்டே சமைக்கும் போது பண்ண முடியாது, ஏன்னா கையை யூஸ் பண்ணிடுவோம்ல, கையில தானே பண்றோம் முத்திரை. நடக்கும்போது சும்மா கால் தானே நடக்கிறோம், அப்ப நீங்க வாயு முத்திரை போட்டுக்கிட்டே நடக்கலாம். மத்த முத்திரை எல்லாமே நீங்க உட்கார்ந்து தான் பண்ணணும். இந்த வாயு முத்திரைக்கு மட்டும் அது ஒரு எக்ஸ்டென்ஷன், அது வந்து இது பண்ணலாம் அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ். இது தியானம் போறோம். பிடிச்ச கோயிலுக்கு போங்க, கொடிமரத்தை நல்லா கும்பிடுங்க, சாமியை கும்பிடுறீங்க, அம்பாளை கும்பிடுறீங்க, கும்பிட்டு அப்படியே பிரதட்சணை வாங்க. வந்துட்டு கொடிமரத்துக்கு நேர கீழே விழுந்து கும்பிடுங்க. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்க புருவ மத்தியில கொண்டுகிட்டு வாங்க. அந்த கடவுளுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க, தீபாராதனை காமிங்க. எல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதலை சாமி கிட்ட வைங்க. நல்ல ஆழ் மனதில வேண்டிக்கிங்க. உங்களுடைய பிரார்த்தனைய நீங்க உள் மனசுல இருந்து சொல்லணும்.
கண்ணை மூடிக்கிட்டு நல்லா உங்க பிரார்த்தனையை வைங்க. வச்சுட்டு அப்படியே பைய வெளியில வாங்க. அப்படியே வெளியே வந்துட்டு கை ரெண்டே இப்படி தேக்கி வீட்டுல வந்து நீங்க இது தியானம் பண்ணல யூ கேன் டூ 5 minutes ஆர் 10 minutes. நமக்கு வந்து டைம் இங்க ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் உடனே சொல்றேன். அதை கையை நல்லா அப்படி தேய்ச்சிட்டு கண்ணு ரெண்டுலயும் இப்படி உள்ளங்கை எப்படி ஒத்திக்கிறீங்க. ஒத்திக்கிட்டு யூ கேன் லை டவுன், ரிலாக்ஸ் யுவர் ஹோல் பாடி. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. காலு கையெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி படுத்துக்குங்க. உங்களுடைய மனசுக்குள்ள ஆழ் மனசுல சொல்லிக்கிங்க, என்னுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை எனது உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. இறைவா உனக்கு நன்றி. அப்புறம் எல்லோருக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். எல்லோரும் நலமாக மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு turn on your left side, then you can get up. Okay, நாளைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். பாய் பாய். ஓகே ஆச்சி. தேங்க் யூ ஆச்சி. பைமா. தேங்க்ஸ். நன்றி ஆச்சி. நன்றி. நாளைக்கு சாட்டர்டே கிளாஸ் இருக்காச்சு. இருக்கே சாட்டர்டே, சண்டே ஹாலிடே. பட் சாட்டர்டே இது ஏர்லி மார்னிங் வரனால பரவாயில்ல. நாளைக்கு இங்க கோவில்ல வந்து ராதாகிருஷ்ணா கல்யாணம் வச்சிருக்காங்க எங்க ஊர்ல. இங்க ராதாகிருஷ்ணருக்கு தான் முதல் கல்யாணம் பண்றாங்களாம் ஃபர்ஸ்ட்ல. அது வந்து ஒரு 10:30க்கு தான் நான் போகணும். அதனால இது காலையில தானே கிளாஸ், அதனால காலையில கிளாஸ் உண்டு. ஓகே ஓகே. see you all tomorrow. bye. தேங்க் யூ ஆச்சி. ஆச்சி ஆச்சி சொல்லுமா. அந்த லேகியம் ஒண்ணு நீங்க ஒருத்தங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, உனக்கு கொடுக்கல இல்ல? உன் நம்பரை வந்து எனக்கு நீ இது பண்றியா? உன் பேர் என்னமா? லக்ஷ்மி. லக்ஷ்மி. உன் நம்பரை நீ வந்து போட்டு விடு குரூப்ல. நான் உன் நம்பருக்கு அனுப்புறேன் நம்பரை. சரி அவங்கள்ட்ட ஆச்சி. வந்து நீ வந்து கேட்கணும். அது வந்து கத்தாழை லேகியம். ம் நீ பேசுறீங்கன்னா நீ சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. கத்தாழை லேகியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. அது எல்லாம் விக்கிறாங்க அவங்க. சரி நீ உன் ஆச்சி. நம்பரை வந்து எனக்கு போடு. நான் வந்து உன் நம்பருக்கு வந்து அந்த நம்பரை கொடுக்குறேன். ஓகே ஓகே ஆச்சி. ஆச்சி அப்புறம் முத்திரை வந்து ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டீங்கல்ல, ஸ்பெசிபிக்கா ஆமாமா. எதுக்காச்சு? அது வந்து ஆமா. ஃபைப்ராய்டுக்கும் இது எண்டோமெட்ரியல் பாலிப்க்கு ஏதாவது இருந்தா சொல்லி கொடுங்க ஆச்சி. அதுதானே, அது கர்ப்பப்பையில தானே உனக்கு இருக்கு. ஆமா ஆமா. அதுக்கு தான் அந்த இது கர்ப்பப்பை முத்திரை கர்ப்பப்பை அனுப்பியிருந்தேன். கூட இது. அது அது பண்ணாலே போதுமா? அதை நீ பண்ணணும். அதை நீ எவ்ரிடே அதுல வந்து 20 மினிட்ஸ் பண்ணு எவ்ரிடே. சரிங்க ஆச்சி. அது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் அது நல்லா கேக்குது. ஓகே அது சில நம்ம ஊர்ல வந்து இப்பவெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பிகாஸ் ஆஃப் த சிக்கன் சீக்கிரமே பெரிய பொண்ணாயிடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பெரிய பொண்ணாக ரொம்ப வயசுக்கு வராம இருந்தா அதுக்கு கூட இந்த முத்திரை போட்டா நல்லா வயசுக்கு வந்துருவாங்களாம் சீக்கிரம். ஓ ஓ சரி சரி ஆ. சரி. ஆனா இப்பவெல்லாம் அப்படி இருக்கதில்ல. இப்பவெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் 10 வயசு 8 வயசுல வயசுக்கு வந்துருதுங்க.